ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ஒரு சூப்பரான, அதே நேரத்தில் ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பன்னீர் வச்சு காலிஃப்ளவரில் இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க, இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, குயிக்கான ஒரு டின்னருக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க, இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா பொடியாக, எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வெங்காயம் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை குடமிளகாவை சேர்த்துக்கலாம். கேரட் வந்து அரை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பாயில் பண்ண காலிஃப்ளவரை வந்து நல்லா சுடு தண்ணி கொதிச்ச பிறகு அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காலவர் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அதில் இருக்கிற புழு பூச்செல்லாம் நம்மளுக்கு இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த காலிஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வந்த பிறகு அப்புறம் தான் நம்ம வந்து சாஸஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெட் சில்லி பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லி சாஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் சாஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக வேக வைக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வேக வைங்க. அது வெந்த பிறகு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்கும். இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்த பிறகு இது கூடவே ஃப்ரைட் பன்னீர், நீங்கள் ஆல்ரெடி பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வந்து உடையாத அளவுக்கு பக்குவமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு நீங்கள் மஞ்சூரியன் மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.